ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அழகே அழகு சீரியலாக இனி அடுத்ததாக என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெடிக்ஷனாக பார்க்கலாம் வாங்க. நம்ம சுரேஷுக்கும் அழகுமதிக்கு இடையில் பிரச்சனைகள் அதிகமாக போகுது. இந்த பிரச்சனையில் நம்ம சுரேஷ் அழகுமதியை வீட்டை விட்டு வெளியே அனுப்ப போகிறாங்க. வீட்டை விட்டு வெளியே போ, உன்னை இந்த வீட்டில் அனுமதிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் சொல்லவுமே நம்ம அழகுமதியும் ரோசப்பட்டு, நான் இந்த வீட்டில் இருக்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது, எனக்கு என்ன தலையெழுத்தா இவ்வளோ தூரத்துக்கு கஷ்டப்படுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அழகுமதி முடிவெடுக்கிறாங்க. என்னடா இப்படி நடக்க போதே, நம்ம அழகுமதி வீட்டை விட்டு போயிட்டா எப்போதான் இவங்க மாறுவாங்க, இது எப்போதான் நடக்க போகுது, அது மட்டும் இல்லாமல் நம்ம அழகுமதிக்கும் சுரேஷுக்கும் இடையில் எப்போதான் காதல் மலரப்போகுது அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக அந்த வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணி தெரிவிங்க. ஏன்னா இனி வரப்போகிற எபிசோடில் நம்ம அழகுமதிக்கும் சுரேஷுக்கும் இடையிலான காதல் தான் வரப்போகுது. இது எப்படி நடக்க போகுது, எந்த மாதிரி சூழ்நிலையில் நடக்க போகுது அப்படின்றத வாங்க ப்ரெடிக்ஷனாக பார்க்கலாம். அழகு மலர எப்படி இருந்தாவது மதி மாற்றணும்னு நினச்சிட்டு முயற்சி பண்ணிட்டு இருக்க நேரத்தில் தான் இந்த ராகவன் அழகு மலரை சத்தம் போடுறாங்க. என்னென்னு பார்த்தா, இங்கே பாரு மலரு, நீ என்ன யார் யாரோ சொல்கிறத கேட்டுக்கிட்டு இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கியா, சொல் பேச்சு கேட்கக்கூடாது, நீயாவே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ராகவன் அழகு மலரை திட்டவுமே அழகு மலர், இல்லை மாமா அப்படிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லவுமே, இங்கே பாரு உங்கள் அத்தை கூப்பிட்டுட்டே இருக்கா, என்னென்னு போய் கேளவும் சொல்லவுமே அங்கே மலர் போய் கேட்கவும் அந்த இடத்துல பக்கத்தில் இருக்கிற தண்ணியை எடுத்து குடிக்கிறதுக்கு கூட இந்த ராஜலட்சுமி அம்மா ரொம்பவே பிஸியாக இருக்காங்க போல். ஏதோ எடுபடி மாதிரியா அழகு மலரை நினச்சிட்டாங்க. இதனால் அழகு மலருக்கு ரொம்பவே அவமானம் ஏற்பட்டுருச்சு. ஆனாலும் அழகு மலருக்கு இது கொஞ்சம் கஷ்டமாகவே இருந்தாலும் என்ன நினைக்கிறாங்கன்னா, இது மதிக்கிட்ட சொல்லக்கூடாது அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதனால சமையல் அறைக்கு அழகு மலர் வந்ததுமே மதி கேட்குறாங்க, என்னாச்சு எதுக்காக கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மதி கேட்க, அதுக்கு அழகு மலர் சொல்லாமல், அதெல்லாம் ஒன்றும் இல்லை மதி, சும்மா தான் அத்தை கூப்பிட்டாங்க அப்படின்றாங்க. சும்மாவா, என்ன சும்மா கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான், ஒன்றும் இல்லை மதி அப்படின்னு சொல்லிட்டு மழுப்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் நம்ம மதியும் கேட்குறாங்க, உண்மையை சொல்லுங்கள் எதுக்காக கூப்பிட்டாங்கன்னு அப்படின்னு சொல்லும்போது தான் அப்போ உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க மலர். இல்லை மதி, அத்தை பக்கத்துலேயே இருக்கிற தண்ணியை நான் எடுத்து கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்ல நினச்சேன். இப்படி தான் பண்ணுவாங்கன்னு. ஏங்க, அவங்களுக்கு உண்டான வேலையை அவங்க கூட பார்க்குறதுக்கு முடியலைன்னா என்ன அர்த்தம்? நீங்கள் அவங்களுக்கு எடுபடி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா, வீட்டில் இவ்வளோ வேலையும் பார்க்குறீங்க, கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் நடந்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் என்னடானா கொஞ்சம் கூட எதிர்த்து கேள்வி கேட்காம அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சரி சரின்னு போய்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு மதி கேட்குறாங்க. அழகுமதி இந்த மாதிரி கேள்வி கேட்டதுமே அப்போ அழகுமலை ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. அப்போ தான் சொல்கிறாங்க, என்ன செய்கிறது மதி, உன்ன மாதிரி நான் தைரியமாக போல்டாக பேசுகிறதா இருந்தால் நான் ஏன் மதி இப்படி உட்கார போகிறேன். அது மட்டும் இல்லாமல் எனக்கே பார்த்தா கொஞ்சம் அசிங்கமாக தான் இருக்குது, அவமானமாகவும் இருக்குது. என்னை பார்த்தா அவங்க எந்த மாதிரி நினச்சிட்டு இருக்காங்கன்னு தெரியல மதி. அந்த மாதிரிலாம் கோபம் வருது, வேறு வழி இல்லை. பாக்யராஜுக்காக நான் ரொம்பவே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவர் ஒருத்தர் இல்லைன்னா கண்டிப்பாக நான் இவ்வளோ தூரத்துக்கு இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மலர் சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே மதியம் மலர் கிட்ட பேசுகிறாங்க. நீங்கள் என்னங்க பேசுகிறீங்க, உங்களை இவ்வளோ தூரத்துக்கு நடக்கும்போது நீங்கள் ஏன் எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடாது? யாருக்காக என்ன பார்த்தாலும் தனக்குண்டான மரியாதை ஒரு இடத்துல கிடைக்கலனா எப்படி இருந்தாவது கேட்டே ஆகணும். ஆனால் நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு பொறுத்து போக வேண்டிய அவசியமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு மதி கேட்க, வேறு வழி இல்லாமல் தான் இருக்கேன் மதி, விடு அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்கிறாங்க. சரி, இதுக்கு மீறி நம்ம உங்கள்கிட்ட பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மதி அமைதியாயிறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க நம்ம சுரேஷ் என்ன நினைக்கிறான்னா, இந்த மதி ரொம்ப தான் ஓவராகவே ஆடுறா, இவளை கண்டிப்பாக நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் நினைக்கிறாரு. அதனால் அழகுமதிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டம் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. கஷ்டம் சொல்ல முடியாது, தொந்தரவு கொடுக்குறாரு. இந்த தொந்தரவை நம்ம அழகுமதி ரொம்பவே சரியான முறையில் சமாளிக்கிறாங்க. இதனால் சுரேஷுக்கும் கோவம் வருது. இப்போ என்ன பண்ண போகிறாங்க நம்ம அழகுமதி அப்படின்றதாங்க இனி வரப்போகிற எபிசோடில் அடுத்தடுத்த ட்விஸ்டாக இருக்க போகுது. ஏற்கனவே ரூமில் ஈரட்டவளையும் தான் உடுத்தின துணி அழுக்கான துணினா அதை இடத்துல எந்த இடத்துல போடணும் அப்படின்றது இல்லாமல் வம்புக்குன்னே கீழே போட்டதும் இல்லாமல் இப்போ நம்ம அழகுமதிட்ட இன்னொரு வம்பும் பண்ண போகிறாரு. என்னன்னா, அண்ணி எனக்கு கொஞ்சம் தலைவலியாக இருக்குது, எனக்கு காஃபி வேணும், போட்டு கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் கேட்கவும் மலரும் சரி இந்த கொண்டு வரேன் சுரேஷ் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. மலரும் சுரேஷுக்கு காஃபி கொடுத்ததுமே காஃபியை குடித்ததுமே என்ன பண்ணுறான்னா கீழே வச்சிடறாரு. ஆனால் இந்த இடத்துல நம்ம மதி நோட் பண்ணுறாங்க சுரேஷை. என்ன
காஃபி குடித்தாரு, டம்ளரை அப்படியே வைக்கிறாரு. அவர் அவர் குடித்த டம்ளரை கூட எடுத்து போட முடியாத அளவுக்கு அந்தளவுக்கு பிஸியாக இருக்காரா? ஏன் இந்த வீட்டில் இப்படி இருக்காங்கன்னே தெரியல. பொண்ணுங்கன்னா ரொம்பவே அடிமையாக இருக்கிறதா ஒரு வாழ்க்கையா அப்படின்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் கிடையாதுன்னு நம்ம தான் நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மதியும் கண்டுக்கிறாமல் இருக்காங்க. இவரும் வேணும்னே தான் பண்ணுறாரு. ரூம்குள்ளே இருக்கும்போது வேணும்னே ஒரு அழுக்கு துண்டையும் போட்டார். அதையும் நம்ம என்ன பண்ணிட்டோம்னா கீழே போட்டுட்டோம். இப்போ வம்புக்காகவே வம்பு செய்யணும் அப்படின்றதுக்காகவே காஃபி குடித்த டம்ளரை எடுத்து போடாமல் வைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, இனி இதுக்கு மேலெலாம் நம்மளால் பொறுமையெல்லாம் இருக்க முடியாது. அவர் வச்ச டம்ளரை அவர் எடுத்து போடுறாரு அப்படின்ற மாதிரி நம்ம அழகுமதி இருக்காங்க. அப்போ மலர் என்ன செய்கிறாங்கன்னா அந்த காஃபி குடித்த டம்ளரை எடுத்து போட போகும்போது தான் மதி என்ன சொல்கிறாங்கன்னா, கொஞ்சம் இருங்க மலர் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல், நீங்கள் எதுக்கு காஃபி கப்பை எடுத்து கொண்டு போய் நீங்கள் எதுக்கு வைக்கணும் அப்படின்னு சொல்ல கேட்க, அப்போ மனசு சொல்கிறாங்க, இதெல்லாம் நம்ம வேலை தானே, நம்ம தானே பார்க்கணும், வேறு யார் பாப்பா, இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மலர் மதிக்கிட்ட சொல்லவுமே மதி என்ன பண்ணுறாங்கன்னா, இதெல்லாம் ஒரு விஷயமானு கேட்குறீங்க, இப்படி தான் ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் இடம் கொடுக்க தான் உங்களை மட்டம் தட்டுற மாதிரி எல்லா இடத்துலையும் சின்ன சின்ன வேலையை கூட அவங்க கூட செய்யாமல் நீங்கள் செய்கிற அளவுக்கு வேலையை வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மதி சொல்கிறாங்க. அப்போ தான் மதி என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த காஃபி கப்பை நீங்கள் எடுத்து போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் மலரை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க மதி. இந்த இடத்துல மதி பேச்சை தான் கேட்க ஆரம்பிக்கிறாங்க மலர். இப்போ அது மாதிரி இருக்கிற இடத்துல தான் யார் வராங்கன்னா ராஜலட்சுமி வராங்க. என்ன இவங்க 2 பேரும் குசு குசுன்னு பேசிகிட்டு இருக்காங்க, என்ன அர்த்தம், என்ன நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் பாவம் நம்ம ராஜலட்சுமி நடந்து வரும்போது காலில் தட்டுப்படுது அந்த காஃபி கப்பு. மலர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஏற்கனவே நீங்கள் வேலையை போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மதி அனுப்பிச்சி விட்றாங்க. இந்த இடத்துல தான் என்னது காஃபி டம்ளர் மாதிரி இருக்கே, இது யார் குடிச்சா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் அந்த இடத்துல இருக்கிறது யாருன்னா மதி. அப்போ ராஜலட்சுமி கேட்குறாங்க, மதி யார் இங்கே காஃபி குடித்தா, ஏன் இப்படியே கிடக்கு டம்ளர் அப்படின்னு கேட்கும்போது மதி என்ன சொல்கிறாங்கன்னா, இது உங்கள் பையன் சுரேஷ் வச்சது, அந்த டம்ளர் அது அங்கேயே இருக்குது அப்படின்னு சொல்ல, ஏன் உன் புருஷன் குடிச்சு வச்ச டம்ளரை கூட எடுத்து போட உனக்கு கஷ்டமாக இருக்கா அப்படின்னு ராஜலட்சுமி கேட்க, மதியம் என்ன சொல்கிறாங்கன்னா, இதென்ன கொடுமையாக இருக்குது, ஏங்க ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு எல்லாமே மலர் செய்யணும், எல்லாமே பொண்ணுங்க தான் செய்யணும், ஏன் உங்களோட வேலையை நீங்களே பார்த்துக்கிறதுல என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்க, ஏம்மா அவன் டம்ளரை எடுத்து வைக்க சொன்னதுக்கு நீ ஏம்மா இவ்வளோலாம் பேசுகிற அப்படின்னு கேட்கும்போது, என்ன இப்படி பேசுகிறேன்னா, கொஞ்சமாவது உங்களுக்கு மனசாட்சி இருக்கா, உங்களுக்கு உண்டான வேலை சின்ன வேலையாக இருந்தாலும் அதை நீங்கள் செய்கிறது கூட எவ்வளோ தூரம் சோம்பேறித்தனம் பண்ணுறீங்க, அதுலேயும் அழகு மலர் அவ்வளோ தூரத்துக்கு கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறாங்க, கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் அவங்கள வேலை வாங்குறீங்க, பத்தாக்குறைக்கு உங்கள் மகன் ஒரு டம்ளரில் காஃபி வேணும்னு வாங்கி குடித்தா அந்த டம்ளரை கூட ஏன் எடுத்து சிங்க் தொட்டியில் போட்டுட்டு கூட போகக்கூடாதா, அதுக்குன்னு வேலைக்காரி மாதிரி பின்னாடியே நாங்கள் திரியணுமா அப்படின்னு கேட்க, அப்போ என்ன இப்படியெல்லாம் பேசுகிறா, உன் புருஷன் தானே குடித்தான், அதை நீ எடுத்து போடல என்ன இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, இல்லைங்க என்னால் எடுத்து போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அழகுமதி சொல்கிறாங்க. அப்போ என்னையவே எதிர்த்து பேசுகிறா அப்படின்னு ராஜலட்சுமி கேட்க, அப்படி தாங்க பேசுவேன், ஏன்னா ஆணும் சரி பொண்ணும் சரி 2 பேருமே ஈக்குவல், அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்த்துக்கிறதா நல்லது அப்படின்னு சொல்லும்போது தான், அப்போ அப்படியெல்லாம் நான் என் பிள்ளைகளை வளர்க்கலை அப்படின்னு சொல்லும்போது அழகுமதி ஒரு கேள்வி கேட்குறதுக்கு முன்னாடியே ராஜலட்சுமி வார்த்தையை விட்டுறாங்க, உங்கள் வீட்டில் உன்னை எப்படி தான் வளர்த்துருக்காங்களோ நல்லாவே வளர்க்கலை அப்படின்னு சொல்லும்போது தான் அதுக்கு மதி பதில் கொடுக்குற விதமாக என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வளர்த்த வளர்ப்பு தான் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு பதில் சொல்லிடுறாங்க. இந்த இடத்துல நம்ம ராஜலட்சுமிக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாக போயிடுது. நான் வளர்த்த பிள்ளைய நான் வளர்த்த வளர்ப்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு நேற்று வந்தவ சொல்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாங்க. ராஜலட்சுமியும் ஒரு பக்கம் அழுதுகிட்டு உட்காந்துருக்கும் போது அப்போ தான் சுரேஷ் வராங்க. என்னாச்சுமா ஏமா அழுதுகிட்டு உட்காந்துருக்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ தான் ராஜலட்சுமி தன்னோட பையன்கிட்ட, சுரேஷ் உன் பொண்டாட்டி என்னை என்ன வார்த்தை கேட்டா தெரியுமா அப்படின்னு கேட்க, என்னாச்சுமா என்னம்மா கேட்டா அப்படின்னு கேட்கும்போது தான், இல்லைடா சுரேஷ், நான் உன்னை வளர்த்த விதம் சரியில்லைன்னு சொல்லிட்டு என்னை மட்டமாக அசிங்கப்படுத்தி பேசுகிறா அப்படின்னு சொல்லவுமே நம்ம சுரேஷுக்கு கோவம் வருது. நீ எப்படி என்னோட அம்மாவை தப்பாக பேச போச்சா அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேளு அப்படின்னு அழகுமதிட்ட கேட்க, நான் என்ன தப்பாக பேசுனேன், நான் கரெக்டாக தான் பேசியிருக்கேன், உங்களோட சின்ன சின்ன வேலைகளை நீங்கள் பார்க்க முடியலன்னா அப்போ எதுக்கு நாங்கள் பொண்ணுங்கள் தான் எல்லா வேலையும் பார்க்கணுன்னா என்ன அர்த்தம், உங்களுக்கு நாங்கள் அடிமையா அப்படின்னு கேட்டதில் என்ன இருக்குது, இதில் உங்கள் அம்மா என்ன பேசுகிறாங்கன்னா, ஆம்பளைங்க தான் இப்படி தான் இருப்பாங்க, பொண்ணுங்க தான் நம்ம தலை குனிஞ்சு இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் ரூல்ஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்களே, எப்படி நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு மதி சொல்கிறாங்க. அப்போ சுரேஷ் எனக்கெல்லாம் நீ சொல்கிற லாஜிக்கெல்லாம் எனக்கு புரியாது,
நீ எங்கள் அம்மாட்ட மன்னிப்பு கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லி சுரேஷ் சொல்கிறாங்க. அப்போ நம்ம மதி என்ன சொல்கிறாங்க, என்னால் மன்னிப்பு கேட்க முடியாது, நான் தப்பு பண்ணால் தான் மன்னிப்பு கேட்பேன், தப்பு பண்ணாமல் எப்படி நான் மன்னிப்பு கேட்பேன் அப்படின்னு சொல்ல, இந்த மாதிரி நேரத்தில் இவங்க 2 பேரும் வாக்குவாதம் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் நம்ம அழகுமலர் என்ன சொல்கிறாங்கன்னா, தயவு செஞ்சு இந்த பிரச்சனை இப்போயே விடும் மதி, தயவு செஞ்சு மன்னிப்பும் கேட்டுரு அப்படின்னு சொல்ல, இல்லைங்க என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மதி பிடிவாதமாக இருக்காங்க. இந்த நேரத்தில் தான் சுரேஷ் என்ன சொல்கிறாருன்னா, உன்னால் மன்னிப்பு கேட்க முடியாதுல, அப்போ இனி இந்த வீட்டில் இருக்க முடியாது, நீ வீட்டை விட்டு கிளம்பு, ஏன் வீட்டிலே இருந்துட்டு என்னோட அம்மா அப்பாவுக்கு மரியாதை இல்லைனா நீ எதுக்கு இந்த வீட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. இதனால் அழகுமதியும் நான் வீட்டை விட்டு போகிறேன்னு சொல்லிட்டு முடிவெடுத்து வீட்டை விட்டு வெளியே போவாங்களா, இல்லை வெளியே போகாமல் தடுத்து நிறுத்துவாங்களா நம்ம அழகுமலர். அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல நம்ம மதி வீட்டை விட்டே வெளியே போனாலும் வீட்டில் மதி இல்லாத நேரம் நம்ம சுரேஷோட மனசில் காதல் உருவாகுமா, மதி மேலே இருக்கிற காதல்னால இனி கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றம் அடைவாரா நம்ம சுரேஷ் அப்படின்றதாங்க இனி வரப்போகிற எபிசோடில் அடுத்தடுத்த ட்விஸ்ட்டாக இருக்க போது. இந்த மாதிரியான சுவாரஸ்யங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி ஆதரவு தெரிவிங்க. மீண்டும் சந்திப்போம்.